கடுமையான போக்குவரத்து நெரிசல் பகுதியில் காணப்படக்கூடிய நிலையில ஆம்புலன்ஸ்கள் சென்று வருவதற்கு ஏதுவான ஏற்பாடுகள் தற்போது செய்யப்பட்டிருக்கிறதா? மயக்கமடைந்தவர்களை மருத்துவமனையில் சேர்ப்பதில் எந்த மாதிரியான சிரமம் ஏற்பட்டிருக்கிறது குணசேகரன்? நிச்சயமாக அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே அதற்கு முன்பாகவே இங்கிருந்தவர்கள் ஒரு சிலர் மயக்கமடைந்ததை நாம் காண முடிந்தது. ஆம்புலன்ஸ் உடனடியாக கூட்டத்திற்கு வர முடியாத ஒரு சூழலில் அங்கிருந்தவர்கள் பொதுமக்கள் அவர்களாகவே அந்த மயக்கமடைந்தவர்களை அவர்களால் தூக்கி சென்று ஆம்புலன்ஸ் வாகனத்தை நோக்கி அவர்கள் செல்ல வேண்டிய ஒரு சூழலும் ஏற்பட்டது. அதே போன்று விஜய் பேச ஆரம்பிக்கும் போதுதான் அந்த ஒரு கூட்ட நெரிசல் தள்ளுமுள்ளு என்பதும் அந்த இடத்தில் அவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பிரச்சார அந்த சாலையில் வேலுசாமிபுரத்தில் அந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்ட இடத்தில் நிகழ்ந்தது. இதன் காரணமாக மயக்கமடைந்தவர்களை உடனடியாக மீட்டு செல்வதற்கு அந்த வாகனம் ஆம்புலன்ஸ் வாகனமும் அந்த கூட்ட நெரிசல் காரணமாக அந்த சம்பவ இடத்திற்கு உள்ளே வருவதற்கு ஒரு பெரும் சிரமம் என்பதும் ஏற்பட்டது. ஆம்புலன்ஸ் வரும்போதும் கூட மீண்டும் பேசிய தொடங்கியிருந்த விஜயும் கூட அப்பொழுதும் பேச்சை நிறுத்தி ஆம்புலன்ஸிற்கு வழிவிடுமாறும் அவர் அறிவுறுத்தியிருந்தார். ஆனாலும் கூட அந்த இடத்தில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் அந்த ஆம்புலன்ஸ் உள்ளே வந்து மயக்கமடைந்தவர்களை ஏற்றிச் செல்வதிலும் கூட சற்று தாமதம் ஏற்பட்டது. விஜய் பேச்சை முடித்ததற்கு பிறகாக அங்கு வந்திருந்த ஆம்புலன்ஸ் மற்றும் அதே போன்று அங்கிருந்தவர்கள் சிலர் உடனடியாக தூக்கி சென்று ஆம்புலன்ஸுக்கு ஏற்றி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். விஜய் சென்றதற்கு பிறகும் கூட ஆம்புலன்ஸ் வந்து மயக்கமடைந்திருந்தவர்களை ஒரு 2 பேரை தொடர்ச்சியாக அந்த மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதை நம்மால் பார்க்க முடிந்தது. தற்பொழுது அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கக்கூடிய அவர்களில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகத்தான் தகவல்கள் வருகின்றன. தொடர்ச்சியாக அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிப்பதற்கான அந்த ஏற்பாடுகளும் அரசு மருத்துவமனையில் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது பதற்றமான சூழ்நிலை நிலவக்கூடிய நிலையில விஜய் திருச்சிக்கு புறப்பட்டு சென்றதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில விஜய் சுமார் எவ்வளவு மணி நேரமாக அங்கிருந்து தொண்டர்களுக்கு அறிவுறுத்தினாரு? முதற்கட்டமாக தன்னுடைய பேச்சை பாதியிலேயே நிறுத்தின விஜய் தொண்டர்கள் மயக்கமடையக்கூடிய நிலையில அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு அறிவுறுத்தினார் இல்லையா? சுமார் எவ்வளவு மணி நேரம் விஜய் அங்க இருந்தார்? நிச்சயமாக ஒரு சுமார் 7 மணி நேரம் தாமதமாக விஜய் வந்திருந்த போதும் கூட இங்கு அவர் பேசியது என்பது ஒரு சில நிமிடங்கள் தான். ஏனென்றால் அவர் பேச ஆரம்பிக்கும் பொழுதே இங்கு இருக்கக்கூடிய ஒலிபெருக்கி என்பது சரியாக வேலை செய்யவில்லை. இதனால் அவர் பேச்சை பாதியிலேயே உடனடியாக நிறுத்த வேண்டிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக அவர் மீண்டும் பேச தன்னுடைய காரில் இருக்கக்கூடிய அதாவது பிரச்சார வாகனத்தில் இருக்கக்கூடிய ஒலிபெருக்கி மூலமாக அவர் பேச தொடங்கியதுமே இந்த கூட்டத்தினுடைய தள்ளுமுள்ளு என்பதும் ஏற்பட்டது. அதன் காரணமாக மீண்டும் அவர் பேச்சை நிறுத்திவிட்டு அந்த முதலுதவி சிகிச்சை அளிக்க அவர் அறிவுறுத்தினார். உடனடியாக அவர் பிரச்சார வாகனத்தில் இருந்தும் கூட தண்ணீர் பாட்டிலை அங்கு மயக்கமடைந்தவர்களை நோக்கி அந்த தண்ணீர் பாட்டிலை தூக்கி அவர்களிடம் அங்கிருந்த கூட்டத்தில் வீசி அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிப்பதற்கு அறிவுறுத்தியதுடன் மைக்கிலேயே ஒலிபெருக்கியிலேயே ஆம்புலன்ஸை உடனடியாக வர சொல்லுங்கள் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் வழங்கி அதற்கான ஒரு அறிவுறுத்தலையும் வழங்கி இருந்தார். அதற்கு பிறகு கூட ஆம்புலன்ஸ் வரும்போதும் கூட மீண்டும் ஒரு முறை பேச்சை நிறுத்தி அந்த ஆம்புலன்ஸ் வருவதற்கான அந்த வழி விடுங்கள் என்ற அறிவுறுத்தலையும் கூட அவர் மீண்டும் வழங்கினார். ஆனாலும் கூட அந்த கூட்டம் ஆர்ப்பரித்து அந்த அதிகமான கூட்டம் இருந்த காரணத்தினாலும் அந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டதின் காரணமாகவும் அங்கு இருக்கக்கூடியவர்களை மீட்பதிலும் கூட சற்று தொய்வும் சிரமம் என்பது ஏற்பட்டது. அதற்கு பிறகாகத்தான் பேச்சை முடித்துக் கொண்டு 2-3 முறை பாதியிலேயே பேச்சை நிறுத்த வேண்டிய ஒரு சூழல் என்பது விஜய்க்கு ஏற்பட்டது. அதற்கு பிறகு சில நிமிடங்களிலேயே பேச்சை முடித்துவிட்டு தற்பொழுது விஜய் அந்த பிரச்சார வாகனத்தில் இருந்து தனது காருக்கு மாறி கரூரில் இருந்து திருச்சியை நோக்கி தற்பொழுது சென்னை செல்வதற்காக பயணம் செய்திருக்கிறார். இந்த கூட்டத்தில் சிக்கி 2 பேர் தற்போது வரை உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாவேக தொண்டர்கள் சிலர் மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. யாருக்கெல்லாம் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது? அது பற்றிய தகவல்கள் குணசேகரன். நிச்சயமாக இந்த கூட்டத்தில் தள்ளுமுள்ளில் ஏற்பட்டது. இங்கு மயங்கி விழுந்தவர்கள் பேச்சு மூச்சின்றி சுயநினைவு இன்றி அந்த ஒரு சூழலில் தான் அவர்கள் இங்கிருந்து மீட்கப்பட்டார்கள். அவர்களில் இங்கேயே அவர்கள் பரிசோதிக்கப்பட்ட போது அவர்களுக்கு அந்த சுயநினைவு இல்லாமல் பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்த ஒரு சூழலில் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அங்கு அவசர சிகிச்சை பிரிவில் அங்கு அனுமதிக்கப்பட்டதில் தான் தற்பொழுது முதல் கட்டமாக ஒரு 2 பேர் இதில் உயிரிழந்திருப்பதாக முதல் கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இது மட்டும் இல்லாமல் மேலும் சிலருக்கும் கூட இன்னும் ஒரு ஆபத்தான நிலையில் தான் அவர்கள் இருப்பதாக இங்க இருக்கக்கூடிய மருத்துவமனை வட்டாரத்தினுடைய
தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து அவர்களுக்கு அந்த மருத்துவ சிகிச்சை என்பது தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருகிறது. ஆனாலும் அவர்களுடைய சுவாசம் சீராவதற்கும் அதே போன்று அவர்கள் இன்னும் சுயநினைவிலிருந்து மீண்டு வருவதற்கும் இன்னும் சற்று நேரம் ஆகும். அதற்கு பிறகாகத்தான் அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை சொல்ல முடியும் என இங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. தற்போதைய வரைக்கும் ஒரு 2 பேர் உயிரிழந்திருப்பதாகத்தான் முதல் கட்ட தகவல் தற்பொழுது கிடைத்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.